50K பட்ஜெட்ல ஒரு லைட் வெயிட் லேப்டாப் இருக்கு. வாங்க பிரிச்சுடுவோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற லேப்டாப் வந்து ASUS Vivobook Go 15. ஃபர்ஸ்ட் அன்பாக்சிங் பண்ணிடுவோம். பாக்ஸ்ல என்ன இருக்குன்னு பார்ப்போம். அதே மேனுவல் பேப்பரு, பவர் கார்டு, 45 வாட்ஸ் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. ரவுண்ட் பின்ல தான் கொடுத்துருக்காங்க. லேப்டாப்போட டிசைன் பார்த்துருவோம். டிசைன் பார்த்தோம்னா ஒயிட் ப்ளூ கலர்ல கொடுத்துருக்காங்க. லேப்டாப் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது லேப்டாப் பார்க்க பெரிய டிஸ்பிளேவோட இருக்கு. 15.6 இன்ச்னால நமக்கு பெரிய டிஸ்பிளேவா தெரியுது. இதில் பார்க்கணும்னா பெசல்ஸ்லாம் கொஞ்சம் பெருசாக தான் இருக்கு. இதில் வந்து 180 டிகிரி டில்ட் கொடுத்துருக்காங்க. இது திக்னஸ், இது ஹைலைட்டட் பாயிண்டே அதான். திக்னஸே வந்து 18 mm திக்னஸ்ல இருக்கு. ரொம்ப மெலிசா இருக்க மாதிரி இருக்கு. அடுத்து பார்த்தோம்னா வெயிட் பிலோ 2 kgs இருக்கு. நெக்ஸ்ட் டிஸ்பிளேன்னு பார்க்க போனோம்னா 15.6 இன்ச் ஃபுல் HD டிஸ்பிளே வந்துருது. நமக்கு IPS LCD பேனல் கொடுத்துறாங்க. 60 GHz ரெஃப்ரெஷ் ரேட்டு, 250 Hz பீக் பிரைட்னஸ் வருது. அவுட்டோர்லாம் கொஞ்சம் யூஸ் பண்ணா கொஞ்சம் கஷ்டம் தான். நெக்ஸ்ட் கீபோர்டும் பார்க்க போனோம்னா ஃபுல் சைஸ் கீபோர்டு வந்துருது. நம்பேட் வந்து கொஞ்சம் சின்னதாக கொடுத்துருக்காங்க. டச் பேட் பார்த்தோம்னா சைடாக கொடுத்துருக்காங்க. பட் ஓகேவான சைஸ்ல வித் இங்கே உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் ரீடர் வந்துருது. வெப்கேம் பார்த்தோம்னா 720 பிக்சல் பிசிக்கல் ஷட்டரோட வந்துருது நமக்கு. அடுத்து போட்டு பார்த்தோம்னா ரவுண்ட் பின் சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. HDMI போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. டைப் A USB போர்ட் 2 கொடுத்துருக்காங்க. டைப் C போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஹெட்ஃபோன் ஜாக் ஒன்று கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் பார்த்தோம்னா USB போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் போர்ட்டை ரைட் சைடில் கொடுத்துட்டு இண்டிகேஷனை வந்து லெஃப்ட் சைடில் கொடுத்து வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்க்கணும்னா இதோட ஸ்பெக்கு தான். ஸ்பெக்குன்னு பார்க்க போனோம்னா i5 12th generation U series ப்ராசஸர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ தட் இதில் 2 கோர் பர்ஃபார்மன்ஸ் கோராகவும் 8 கோர் எஃபிஷியன்ட் கோராகவும் கொடுத்துருக்காங்க. 12 MB கேஷ் மெமரி வந்துடும். 12 த்ரெட் வந்துடுது. 16 GB RAM 8+8 கொடுத்துருக்காங்க. 512 SSD கொடுத்துருக்காங்க. 1 TB வரைக்கும் அப்டேட் பண்ணிக்கலாம். கிராஃபிக்ஸ் கார்டும் பார்த்தோம்னா இன்டெல் ஐரிஸ் கிராஃபிக்ஸ் கார்டு வந்துடுது. ரொம்ப பெருசாக கிராஃபிக்ஸ்லாம் எதிர்பார்க்க முடியாது. சார்ஜர்னு பார்த்தோம்னா 45 வாட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு 1.5 hours எடுக்குது. பேட்டரி பேக்கப் பார்த்தோம்னா 9 hours கிளைம் பண்ணுறாங்க. நம்ம யூஸ் பண்ணி பார்த்ததுல 4 to 6 hours வந்து நமக்கு பேட்டரி பேக்கப் கிடைக்குது. ஸ்பீக்கர்னு பார்த்தோம்னா சோனிக் மாஸ்டர் வந்திருக்கு. ஓகேவான குவாலிட்டியில் ஸ்பீக்கர்ஸ் இருக்கு. கனெக்டிவிட்டின்னு பார்த்தோம்னா Wi-Fi 6E வந்துடுது. ப்ளூடூத் வந்து 5.3 வந்துடுது. பெனிஃபிட்ஸ்ன்னு சொல்ல போனோம்னா விண்டோஸ் 11 ஹோமோ, MS Office ஹோமோ ஃப்ரீ ஆக்டிவாக வந்துடுது நமக்கு. இதுக்கப்புறம் அடிஷ்னலாக என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா மிலிட்ரி கேட் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ டியூரபிலிட்டி நல்லா வரும்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து மை ASUS ஆப் இருக்குது. அது மூலிமா செல்ஃபாகவே டயக்னைஸ் பண்ணிக்கிறதுக்கு நமக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் நெகட்டிவிட்டின்னு பார்த்தோம்னா இதுலேருந்து இன்னொரு 10,000 ரூபாய் போட்டிங்கன்னா மேக் M1 சிப்போட ஆன்லைனில் அவைலபிள் நிறையவே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா லைட் யூஸருக்கு, சேல்ஸ்மேன், பேசிக் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இந்த லேப்டாப் ஓகே அப்படின்னா, பட்ஜெட் இல்லை அப்படின்னா இந்த லேப்டாப் போகலாம். இதில் வந்து MS Office உங்களுக்கு ப்ரீலோடராக வந்துடுறதுனால MS Office லைசன்ஸ்லாம் உங்களுக்கு வாங்கணுன்ற அவசியம் கிடையாது. இந்த லேப்டாப் நம்ம யாருக்கெல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணலாம்னா சேல்ஸ் ஒர்க் பண்ணுறவங்க, பேசிக் அக்கௌண்ட்ஸ் ஒர்க் பண்ணுறவங்க, ஸ்டூடெண்ட்ஸு, இந்த மாதிரி யூசர்ஸ்க்கு நம்ம இந்த லேப்டாப் ரெக்கமெண்ட் பண்ணலாம். பிகாஸ் ஆஃப் இதோட வெயிட்டு அண்ட் திக்னஸ். நீங்கள் பேக்கில் கேரி பண்ணிட்டு போனோம்னா ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். பெரிய ஸ்க்ரீனாகவும் இருக்கும். ஸோ ஸ்ட்ரெஸ்லெஸ்ஸாக ஒர்க் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் போட்டுருங்க. இது மாதிரி கண்டினியூஸ் ரிவ்யூக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுக்கு என்ன லேப்டாப் அன்பாக்ஸ் பண்ணணுன்ட்டு கமெண்ட்ல போடுங்க.